ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்ட்ரி ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து நிறையா கேள்விகள். இப்போ அந்த சீரீஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு சேலரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு வீடியோ போட்டோம். இன்றைக்கி நம்ம கடந்த ஆண்டுகளில் நடந்த குரூப் 4 எக்ஸாமில் ஃபஸ்ட்டு மார்க் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்றது தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2018, 2019, 2022 இது எதுவும் அன்அஃபிஷியலாக நம்ம போடல, எல்லாமே அஃபீஷியலாக வந்து எடுத்த டேட்டா தான். சரிங்களா? இப்போ பாருங்கள், இதுதான் 2022, அதாவது கடந்த ஆண்டில் நடந்தவர் வந்து எழுதின இந்த பார்த்திங்கன்னா எவ்வளோ டோட்டலாக 280.5, பொது தமிழில் மட்டும் 142.5. சரியா? இதே மாதிரி முன்னாடிலாம் பொது தமிழுக்கு தனியாக மார்க் கொடுக்க மாட்டாங்க, இந்த வாட்டி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ 2018 பார்த்தீங்கன்னா 274.5, 2019 289.5. சரிங்களா? ஸோ எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேருந்து எடுக்கப்பட்டது தான். எதுவுமே வந்து அசம்ஷன் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். 2022 எவ்வளோ, 19 எவ்வளோ, 2018 எவ்வளோ. சரிங்களா? இதுக்கு அடுத்தது நம்ம வர வீடியோவில் நம்ம இன் டீட்டெயிலாக ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுவும் அஃபிஷியல் தான். அஃபிஷியலாக டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேருந்து எடுக்கப்பட்டது தான். எந்த கெஸ்ஸு எதுவுமே கிடையாது, அசம்ஷன் எதுவும் கிடையாது. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் கொடுத்துருக்க டேட்டாவை அப்படியே நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். பிசி பிஎஸ்டிஎம்மில் எவ்வளோ வருது, எம்பிசி மேலு பிஎஸ்டிஎம், பிஎஸ்டிஎம்மு ஃபீமேல் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களாங்க? ஸோ அதை பாருங்கள். அதே மாதிரி கட் ஆஃப் பற்றி நான் ஒரு இன்ட் கொடுத்துருந்தேன் இந்த இன்னைக்கு காலில் இருக்க வீடியோவில். கட் ஆஃப் வந்து கொஷின்ஸை வச்சு தான் சொல்ல முடியும். சரியா? அதனால தான் என்னன்னு நம்ம சொல்ல முடியாது. வரப்போகிற கொஷின்ஸோட லெவல் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக்கை வச்சு தான் நம்ம கட் ஆஃப் கெஸ் பண்ண முடியும். பட் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறதுனா, நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எழுதுங்க, ரிசல்ட் வந்த பிறகு பார்த்துக்கலாம், அவ்வளோதான். இப்போதே கட் ஆஃப் அதெல்லாம் திங்க் பண்ணுறது சரியான இது கிடையாது. பட் எனிவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் இல்லையா, அதுக்கு தான். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான நம்மளோட கான்செப்ட் 170 கொஸ்டின் ஈஸியாக இருக்கும், 30 கொஸ்டின் கடினமாக தான் இருக்கும். இந்த 187 கொஸ்டின் கரெக்டாக எழுதினவர் 187 கொஸ்டினும் படிச்சுட்டு போய் அவருக்கு தெரிஞ்சதாக இருக்குது வாய்ப்பே இல்லை. சரிங்களா? அவர் ஈஸியான அந்த 170 கொஸ்டினை நோக்கி தான் போயிருப்பார். அந்த 30 கொஸ்டினை வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்மார்ட் கெஸ்ஸிங் அண்ட் எலிமினேஷன் மெத்தட் மூலயமா இந்த 187 இலக்கை அவர் அடைஞ்சிருப்பார். சரியா? அதனால் ஸ்கூல் புக் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துக்கிட்டே இருங்க. அது போதும் வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமை கரெக்ட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? We will meet in next class. Thank you.